அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 20/5/2024 வைகாசி மாதத்தின் 7ஆம் நாள் திங்கட்கிழமை வளர்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாள்ல, அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இந்த நாள்ல திருமண பாக்கியம் கைகூடல அப்படிங்கிறவங்க, குழந்தை பாக்கியம் உண்டாகல அப்படிங்கிறவங்க, தொழில் ரீதியா முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க, நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க, மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்கலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு இந்த ஒரு மாலை சாற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மலை போல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பனி போல அதை நீங்குவது உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் இந்த வழிபாடுகளும் பூஜை முறைகளும். அதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்க. திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த வளர்பிறை பிரதோஷத்தில் நீங்கள் சிவாலயத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ மாலை. உங்களால் முடிந்தால் மாலையை வாங்கி கொடுங்க, அல்லது வில்வ இலைகள் பாருங்கள், சிவன் கோவில் வாசல்லே வச்சிருப்பாங்க. அந்த வில்வ இலைகளை சிவாலயத்துக்கு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து முடிஞ்சால் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அன்றைய தினமே ஒரு 2 பேருக்காவது ஏதாவது ஒரு உதவி, ஒரு சாப்பிட்றதுக்கோ படிக்கிறதுக்கோ, இல்லை ஒரு காலனி வாங்கி கொடுக்கறதுக்கோ, ஒரு ஜோடி செப்பல் வாங்கி கொடுக்கறதுக்கோ, ஒரு செட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுக்கோ, உங்களால் என்ன முடியுமோ ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் சிவாலயத்துக்கு வில்வ மலர் சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு யாருக்காவது உங்களால் முடிஞ்ச தானத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கர்ம வினையின் பாதிப்பு குறையும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். வறுமை என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அது மாதிரி காரிய தடை என்பதும் இருக்காது. மிக எளிதான விஷயம்தான். இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. சிவபெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.